بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகழற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தர்கா வழிபாடு சமுதாயத்தின் வழிகேடு என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தர்கா வழிபாட்டினை ஓரளவு தமிழகம் எங்கும் பல இடங்களில் ஓரளவு ஒழித்து கட்டி ஓரளவு நிலைக்கு கிளீனாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சில ஊர்களில் சிலர்கள் எப்படியாவது தூக்கி பிடிக்க வேண்டும் என்று, நீங்கள் இதை கூடாது என்று சொன்னால் நாங்கள் வெடி வைப்போம், வேட்டு போடுவோம் என்றெல்லாம் இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இது எவ்வளவு அறியாமை! எங்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் நாசமா போவாதீங்க, அதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. கோபம் எங்க மீது உங்களுக்கு இருக்குதுன்னா, இவன் சொல்றத நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போ. இவன் சொல்லி நான் என்ன செய்யறது? அல்லாஹ் சொல்றதுனால நான் அதை செய்யாம இருப்பேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுனால நான் அதை செய்யாம இருப்பேன், நபி வழி நான் நடப்பேன், இவன் சொல்லி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லு. எங்க பாரு கோபத்தை எங்க மேல காட்டு. எங்கள் மேல் இருக்கக்கூடிய கோபத்தில் நீங்கள் நாசமா போவாதீங்க. நாங்க சாராயம் குடிக்க கூடாதுன்னு சொல்றோம், இவன் சாராயம் குடிக்க கூடாது, கஞ்சாவை கலந்து சாராயம் அடிப்பண்டா அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனம் யோசிப்பாரு. சொல்லுவாங்கல்ல, ஆய்க்கு போகும்போது வெள்ளரிக்காதீங்க, நீ என்னடா சொல்றது? வெள்ளரிக்காதீங்க, நாலு பிரண்டி எடுத்து நல்ல சாப்பிடு. இது யாருக்குடா நஷ்டம்? உன் வீம்பு எங்க போய் நிக்குது பாரு. உன்னுடைய வீம்பு நல்ல விஷயத்தில் இருக்க வேண்டும். நான் ஒரு 1000 ரூபாய் தர்மம் செஞ்சா நான் 2000 ரூபாய் கொடுப்பேன், அதை சொல்லு. நான் ஒரு 7 வாழ வச்சேன்னா நான் 5 வாழ வைப்பேன், அப்படி எதிர்த்து நின்னுங்க. போட்டி போடு, நன்மையில் போட்டி போடு. ஊர் ஜமாத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் கூட சில விஷயத்தில் அறியாமையில் இருக்கிறார்கள். நீங்க விசாம குரானை சொல்லுங்க, அதுக்கு நாங்க ஆதரவு தர்றோம். அவங்க விசாம தர்கா வழிபாடு, உருசு, கூத்து எல்லாம் மாட்டோம், அதையும் நாங்க வேண்டாங்க ஆதரவு தந்து போறோம். உங்களையும் நாங்க தடுக்கல, செய்யத்தானே விட்டுருக்கோம். அது மாதிரி தானே இது யோசிச்சு பாருங்க. எவ்வளவு இஸ்லாமிய அடிப்படை விவரம் கூட நீங்கள் இல்லாமல் இருக்கிறீர்கள். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறான், அது பற்றியெல்லாம் இன்றைக்கு பள்ளிகளில் ஆளுங்கள் பேசுவதில்லை. மௌலிதை பேசக்கூடிய அளவுக்கு குர்ஆனை பேசியிருக்கிறார்களா? மௌலிது சரியா தவறாகிறது இரண்டாவது விஷயம். மௌலிதற்கு எந்த அளவுக்கு கச்ச கட்டிகள் நீங்க பேசலாம். மௌலிது ஓதிய திறன் பேசுறீங்க, சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மௌலிதை சொன்ன அளவிற்கு குர்ஆனை பள்ளியில் சொல்லியிருக்கியா? தர்காவை சொன்ன அளவிற்கு பள்ளிவாசலின் முக்கியத்துவத்தை பேசிருக்கியா? அவுலியாக்களை சொன்ன அளவுக்கு நபிமார்கள் சொல்லிருக்கியா? பித்தலாட்டம் பண்றாங்க, அயோக்கியத்தனம் பண்றாங்க. நபிமார்கள் என்றால் யார், திருமலை குர்ஆன் என்றால் என்ன, உண்மையான நபி வழி எது, வழிகேடு எது என்பதை தெரிந்தும் தெரியாத போல நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அஜித்குமார்கள். பொய் பேசுறாங்க அவங்க. ரசூல்லா மீது பிரியம் வைத்திருக்கோம் என்று மோது வராங்க, பொய் அது. எப்படி உண்மையில முஹப்பத் ரசூல்லா மீது நீ வச்சிருக்கிற? நபிமார்கள் மீது நீ முஹப்பத் வச்சிருந்தா இப்ராஹிம் நபிக்கு மௌலிது எங்க? முஹீத்தின் அபுதாஜான் வச்சிருக்கல மௌலிது, ஷாரவி பாஷா வச்சிருக்கிய, நிறைய அவுலியாக்களுக்கு மௌலிது வச்சிருக்கிய, லோக்கல் மலுங்குக்கு கூட உன்னோட பாட்டு கிடக்குங்கிறாங்க. எங்க இப்ராஹிம் நபிக்கு எங்க மௌலிது? மௌலிது ஓதுவது கூடாது என்பது எங்கள் கொள்கை. நபிமார் ரசூலுல்லாஹ் மீது மௌலிது ஓதுவது முஹப்பத், மரியாதைக்குரியதுங்கிற. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மௌலிது எங்க? மூசா நபிக்கு மௌலிது எங்க? ஈசா நபிக்கு மௌலிது எங்க? பொய் சொல்றீங்க. மௌலிது முஹப்பத்தை காட்டுவதற்காக அல்ல, பயிர் வளர்ப்பதற்காக. ஒத்துட்டு போ, வெக்கமா இருந்தா தூர விடு. வேற என்ன? காசு சம்பாதி தவிர வேற என்ன? காசு தவிர என்ன இருக்கு ஒண்ணு கேட்பாங்க. நீங்க மட்டும் இந்த மேடை ஓட்டு காசு வாங்கலையா? வாங்கலையே, வந்துட்டு போய் டிக்கெட் சார்ஜ் தான் காசு வாங்குவேன். இப்போ
ஒரு வார்த்தையை சொல்றோம், நான் 1.5 மணி நேரம் பேச போறேன், 2000 ரூபாய் கொடு, 1000 ரூபாய் 3/4 மணி நேரம் பேசுவேன், அப்படி நாங்க பேசிட்டு இருக்கோம். வந்துட்டு போற டிக்கெட் சார்ஜ் கேட்போம். நீ மோதல் என்ன செய்யற? ஒவ்வொரு அடிக்கு தக்கன காசு வச்சிருக்கிய, சுருக்கி வாங்க அதுக்கு தக்கன காசு, நீட்டி முளைக்கு வாங்க அதுக்கு தக்கன, நடம் போடுது, ஓட்டம் போடுது, ஜெட்டு போடுது, என்ன பெரிய ஸ்கட்ச் போடுறதுலாம் இருந்தது அந்த காலத்துல. அப்ப நபிமார்கள் என்றால் யார், அவுலியாக்கள் என்றால் யார் என்ற வித்தியாசத்தை விளங்கியும் விளங்காமல் இருக்கிறார்கள். பல கேள்வி கேட்டவன், அவுலியாக்களுடைய பவர் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பேச்சுக்கு மலிக் அவுலியா அப்படி வச்சுக்கோ, உதாரணம் கூட எடுத்துக்குவோம். நான் எங்கேயும் மனம் பெரும்பாலும் முஹீத் தான் பிடிப்பேன். ஏன்னா அவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அவர் போட்டு போட்டா மத்தாலும் இருக்குன்னு போயிடுவாங்க. அவர் காட்டியா பவரை போது அவரை காட்டட்டும், அப்புறம் பார்த்துக்கோ. நீ இங்க வந்து தொண்டிக்கு மலுங்குங்கிற, மலுங்க அவுலியாவுக்கு பவர் இருக்குங்கிற. என்னுடைய முடி மசல கூட அசைக்கவில்லை அவுலியாவால. இது என் திமிர்ல நான் பேசுறேன், என்னுடைய ஆணவத்தில் பேசவில்லை, படைத்த ரப்புல் ஆலமீன் சொன்ன நம்பிக்கையில் பேசுகிறேன். குர்ஆன் அப்படி சொல்லுது. மஸ்ருன்னு சொன்னனால அசிங்கமான பேசுறான்னு நீங்க நினைக்க கூடாது. மஸ்ருங்கிறது சாதாரண வார்த்தை தான். மயிர் கூச்சரிதல் சொல்லுவாங்க, மயிர் இலையில் உயிர் தப்பினான் அப்படிம்பாங்க. அதுக்கு சொல்றேன், ஒரு மசல கூட அசைக்கல. அதுக்கு ஆதாரம் என்ன? ஜேசிபி தோண்டும் பொழுது அழகா 80,000 ரூபாய் கொடுத்தாங்களாமா, அவுட். இந்த மருங்காவையா தூக்குறது உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, அறிவிச்சு நான் கலெக்ஷன் பண்ணி தரோம். ஒரு 4 லட்சம் ஒரு 10 லட்சம் எவ்வளவு வேணும் மருங்காவியாக்கு? நாகூர் அவளியாவே ஒருத்தர் பேசுங்க, ஒரு 2-3 கோடி சதவீத ரூபாய் போய் கலெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்துருவோம். தூக்கிறோம் ஒரே தூக்கா. ஏக்கு உள்ள கஷ்டம் பெருசா இருக்கும், தூக்கிறோமா? பவர் இருக்குன்னு சொன்னா உனக்கு தெரியலையா? அவனுக்கே தெரியும், தெரியாம கூட இல்ல. அட இதுக்கு பவர் இருக்குன்னு சொன்னா நாங்க ஒண்ணும் செய்ய மாட்டோம் சார், நீங்க ஜேசிபி தூக்கணும்னா தூக்கிடுங்க, அவளியா வச்சு நீங்க ஆச்சு ஓடி இருக்கணும். துட்டு என்னாச்சு? 80,000 ரூபாய் என்ன வேலை இருந்துச்சு? ஏமா தெரியும் உங்களுக்கு? பிராடு உங்களுக்கு விளங்குதா? எந்த பவரும் கிடையாது. என் சவால் விடுறேனா, அது என்ன மருங்க இன்னைக்கு செய்யட்டியா? இப்ப செய்யட்டும், இப்ப எனக்கு செய்ய நான் இருக்கல. என்ன இந்த இடத்துல சாவடிக்கணும்? அவரு சாவடிக்க கூட வேண்டாம். என் பேச்சு வராம வாயத்தை அசுமேன், சவுண்ட் வராம ஆகட்டும். நான் பேச வரக்கூடாது. நான் ஒரு 5 நிமிஷம் ஆக்கிட்டு பாத்துக்கா, பேச வராம ஆகட்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அப்லஹும் ஐதி யபத்ஷ. இதுதான் குர்ஆன் வாசகங்கள். இப்படி ஒரு வாசகம் இருக்கிறது தெரியுமா தெரியாதே ஆச்சரியமா இருக்கு. குர்ஆன்ங்கிறது என்ன? குர்ஆன் வந்து நம்ம உயிரை விட மேலான சட்டதிட்டங்கள். அது அல்லாஹ்வுடைய வாக்கு குர்ஆன். நபிமார்கள் என்பவர்கள் இறைவனால் செலக்ட் செய்யப்பட்ட தீர்மானிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அவுலியாக்கள் என்பவர்கள் நீங்களா நினைச்சிட்டு இருக்கலாம் அவுலியா. மனிதர்களால் அனுமானிக்கப்பட்டவர்கள் அவுலியாக்கள். நபிமார்கள் யாரு? இறைவனால செலக்டட், அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். குர்ஆன் என்ன? குர்ஆன் அப்படி சொல்றானே, அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யபத்ஷூன பிஹா அம்லஹும் அய்னி யுபஸிரூன பிஹா அம்லஹும் ஆதானி யஸ்மஊன பிஹா குல் துஉ ஷுரகாக்கும் மக்கீதுனி ஃபலா துன்துரூன். என்ன கேட்கிறான் அல்லாஹ்? இது வெரி சாதாரண ஒரு கேள்வி. நீங்க என்னமோ ஏழை நினைச்சு ரொம்ப சிந்தனைய ரொம்ப ஆழமா சிந்திக்க நீங்க கேட்காதீங்க. சாதாரண ஒரு விஷயம். என்ன கேட்கிறாங்களா? நீங்கள் யாருக்கு பவர் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இறை நேசர்களாக இருக்கட்டும், எந்த நல்ல மனிதனா இருக்கட்டும், இறந்து விட்ட ஒருவருக்கு உயிரோட இருக்காளுக்கு பவர் இருக்கு. நான் இருக்கேன், எனக்குள்ள பவர் மலுங்கு கிடையாது. அது சொல்ல வர்றேன். நான் இருக்கேங்க, எனக்குள்ள பவர் மலுங்கு கிடையாது, உங்களுக்குள்ள பவர் மலுங்கு கிடையாது. அதே மலுங்கு அவரையான்னு சொல்லி நீங்க போராடிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சா என்ன அடிச்சிடலாம். நான் பேசிட்டு இருக்கேன், நீ நான் தனியா போயிட்டு இருக்கணும், ஒரு 10 பேர் பின்னால வந்து என்ன அடிச்சிடலாம்ல. ஒரு 10-15 பேர் பின்னால வந்து என்ன செஞ்சலாம், மட்டையால என்ன சாத்தலாம். அல்ல நாடிட்டா அந்த சக்தி உங்களுக்கு இருக்கு. நான் கொஞ்சம் உஷாரா உங்களை பார்த்தா உங்க தலையை எடுத்துடலாம். எனக்கு ஒரு அல்லா நாடிட்டா எது நடக்கும்? எனக்கும் சக்தி இருக்கு, உனக்கு சக்தி இருக்கு. உனக்கு உயிர் இருக்கு, எனக்கு உயிர் இருக்கு. நான் கைகால ஆட்டுற, நீ கைகால ஆட்டுற. மருங்கு என்ன? செத்த மையத்து பாடியா கிடந்தா கூட பரவாயில்ல, அதுவும் கிடையாது.
ஒரு மையத்து பாடிங்கிற கிடக்கு, அப்படியாவது மழுங்கா? அதுவும் இல்ல. மையத்து கவலை போட்டு சுத்தியாச்சு, 6 அடிக்கல போட்டாச்சு, அதுக்கு மேல சிமெண்ட பூசியாச்சு, வருஷம் பல ஆயாச்சு. ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, பலகீனத்துக்கு மேல பலகீனம். மையத்து செத்து மடிஞ்சாலே முடிஞ்சு வச்சு. இப்ப கேட்கிறேன், என்ன கேள்வி அல்லாஹ் சொல்றான்? அழகும் அர்ஜுனும் யம்ஷூன பிஹா, யாரிடத்திலே நீங்கள் கையேந்துகிறீர்களோ, உடனே இப்ப சொல்லுவாங்க, அதே நான் சொல்லிக்கிறேன், நாங்க என்ன கையேந்த உதவி தேடுகிறேன் அல்லாஹ் சொல்றான். நாங்க என்ன உதவி தேடுறோம்? அவுலியாக்கள்கிட்ட. அவுலியாக்கள் உதவி தேட என்ன தப்பு? டாக்டர் போய் உதவி தேடலையா? அப்படிமா நாளைக்கு வந்துட்டு டாக்டர் போய் மருந்துக்கு உதவி தேடலையா? அம்மாட்ட போய் அம்மாட்ட போய் அம்மா சோறு போடுன்னு சொல்லலையா? இது மாதிரி அவுலியாக்கள்கிட்ட போய் என் கஷ்டத்தை போக்குறது தப்பா? பொய் சொல்றாங்க, பச்சை பொய் அது. டாக்டர் போய் எப்படி கேட்கிறார்களோ அது போல மலங்கிட்ட கேட்கிறாங்க. டாக்டர் போறோம், சார் டாக்டர் அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். முஸ்லிம் டாக்டர் இருந்தா 2 நாள் ரொம்ப ஜுரம் டாக்டர். அப்படியா? தான் பாதிச்சு இந்த மாத்திரை ஒரு ஊசி எடுத்து இன்ஜெக்ஷன் போட்டுருவார். நம்ம ஒரு 50 ரூபாய் கையில் கொடுத்து வந்துருவோம். மலுங்க விளையாட போனீங்க, மலுங்க விளையாட அஸ்ஸலாமு அலைக்கும், அவர் எஞ்சிட்டார். அலைஹிஸ்ஸலாம். என்னப்பா அப்படின்னாரா? அப்படி சொல்லணும். அப்படிதான் அர்த்தம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், வங்கி கணக்கு எண் 7882748827, இந்தியன் வங்கி, மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத், மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. ஒண்ணு நீ என்ன 2 நாள் காய்ச்சல் மலுங்கு, அப்படியே கையை நட்டு மலுங்கு போட்டு கொடுங்க, அப்படியே போட்டு விட்டாரா? இதை நான் கேட்கல, இந்த வாசகத்தை குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கலாம் பாருங்க, எப்படி கேட்கலாம் பாருங்க. அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, யாரிடத்தில் நீங்கள் உதவி தேடி செல்கிறீர்களோ அவர்கள் நடக்கும் கால் இருக்கிறதா? நீ நடந்து போனீங்க ஆஸ்பத்திரிக்கு, அது மாதிரி அவுளியாட்ட நடந்து போனிய தர்காவுல அவர் எஞ்சி வந்தாரு கேட்கிறான். உனக்கு வயிற்று வலி தாங்க முடியாது, நீ பெட்ல கிடக்குற, டாக்டர் எஞ்சி வந்தாரு, என்ன செய்யுது கேட்காரு, மனுக்கு நினைக்காது, என்னாச்சு எஞ்சி வந்தாரா, வலி தாங்க முடியலையோ, தொட்டு பார்த்தாலும் வைத்தேன் அப்படி கேட்கிறான்.
அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு நடக்கும் கால் இருக்கிறதா? அம்லஹும் ஐதி யபதிஷூன பிஹா, பிடிக்கும் கை இருக்குதா? வைத்தியம் பிடிக்கல. ஆமா, ஜுரம் ஜாஸ்தியா இருக்கு. இதே மாதிரி மருந்து எனக்கு பிடிச்சாரு. பச்சை கேள்வி, சின்ன பிள்ளைங்க கேட்ட மாதிரி, ஒரு 10 வயது பிள்ளைக்கு புரியுற மாதிரி இந்த கேள்வி. அப்ப அவுலியாக்களிடத்தில் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கிறார்களோ அது போலதான் அவுலியாக்களை கேட்காங்க. அல்லாஹ்ட்ட போய் டாக்டர் கேட்கிற மாதிரி அவன் கேட்க மாட்டான். டாக்டரும் கேட்கும் மெத்தேடு வேறு, அல்லாஹ்விடம் கேட்கும் மெத்தேடு வேறு. நம்ம அல்லாஹ்ட்ட போய் டாக்டர் கேட்ட மாதிரியே கேட்போம். யா அல்லாஹ் 3 நாளா வயிற்று தாங்க முடியல, ஏதாவது மருந்து இருந்தா அனுப்பிவிட இப்படியா கேட்போம். 2 நாளா போட்டா சரி வரல, ஏதாவது இன்ஜெக்ஷன் போடல, மேல இன்ஜெக்ஷன் வருமா? இப்படி கேட்டா பைத்தியக்காரமோ. அல்லாஹ் இப்படி கேட்க கூடாது, நமக்கு தெரியும். அது மாதிரி டாக்டர் போய், டாக்டர் உட்கார்ந்து இருக்க, டாக்டர் கிளினிக்ல இருக்காரு, டாக்டர் என்னப்பா அங்க சவுண்ட் வரணும், எனக்கு ஊசி ஓடுங்க, அப்படி கேட்க மாட்டோம். டாக்டரை மனிதனாக நினைக்கிறோம். என்ன போல ஒரு மனுஷன், எனக்கு எப்படி தேவைகள் நிறைவேற்றுவதற்கு நான் என்னென்ன செய்ய வேண்டும், எந்திக்கணும், நடக்கணும், போகணும், சுட்டெடுக்கணும், கொடுக்கணும், அதுபோல எந்திப்பான், நடப்பா, ஊசி எடுப்பான், போடுவான், சுட்ட வாங்குவான். இது மனிதனுக்கு மனிதன் எல்லா பேருக்கும் தெரியுது. போய் சொல்றாங்க டாக்டரிடம் இருக்கவில்லையா? டாக்டர் கேட்கணும், நீ அல்லாட்டையும் கேட்கல, அல்லாட்ட கேட்கிற மாதிரி டாக்டரையும் கேட்கல. வித்தியாசப்படுத்திருக்க. மனுஷன் இப்படிதான் கேட்கணும், அல்லாட்ட அப்படி கேட்கணும். டாக்டர் கேட்கிற மாதிரி அவுளியாட்ட கேட்டியா? என்ன சொல்ற அவுளியாட்ட? எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்பாயோ அது போல கேட்கிறீர்கள். ஏன்டா பொய் சொல்றீங்க? ஷிர்கையும் செய்றீங்க, அயோக்கியத்தனம் பண்ணிட்டு அந்த அயோக்கியத்தனத்தை நியாயப்படுத்த பொய். நான் சொல்றதெல்லாம் சவால். முடிஞ்ச அவரால் செய்ய சொல்லு. மலுக்கு என்ன வேற மலுங்கு? மலுங்கு என்ன மலுங்கு? முஹிதீன கூப்பிடியா? மலுங்கு ஏமாத்திரம். முஹிதீன வர சொல்லு, பாத்துருவோமே. முஹிதீன் லோக்கல் 2 பேர் முஹிதீன் அது வேற. ஏகே சொல்றேன், நான் மேலப்படத்துல இது ஒரு பெரிய போலீஸ்கார வரத்துல நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. பசங்களையும் நிறைய பேர் அழிஞ்சு கண்டவன் வெளியே போனவன் அந்த முஸ்லீம் பாய்மார்கள் எல்லாம் வேன்ல ஏற்றணும். ஒரு 48 வயசு 50 வயசு இருக்கும் ஒரு பெரியவர், 65 வயசு இருக்கும். அவரை முடிச்சு ஆத்தி விட்டான். உடனே அவர் சும்மா இருக்காம முஹிதீனே அப்படின்னு இருக்காரு. அவன் முஹிதீன், அவனுக்கு பிள்ளை மேலப்படத்தில் எடுத்து அவன் விலைக்கு வச்சிருக்கான். முஹிதீனா மனுஷனா? அல்லாஹ் யாரெல்லாம் பேசாம இருப்பான். போலீஸ் தான் கடவுளை கூப்பிடுறாங்க, நான் விலைக்கு இருக்கான். யாரெல்லாம் யார் ரஹ்மான் இறைவான் பேசாம இருந்திருப்பான். முஹிதீன் இருக்கான், அவன் யார் போலீஸ் கேக்குது. முஹிதீன் நீ சொல்றீங்க, எந்த முஹிதீன்? எந்த ஊர்ல இருக்க லோக்கல் பேர் உள்ள முஹிதீன் சொல்லல. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிய கூப்பிடியா? சவால் இது. என் முடிய அசைக்கிட்டு பார்ப்போம். இந்த கட்சி நான் மேல ஓட்டுருக்கேன், எடுத்துக்கோ சொல்லியா? சவால் நிலையா நாங்க விடுறோம். இது ஏன் அகம்பாவம், ஆணவமா? இது என்னுடைய திமிரலையா நான் பேசுறேன்? படைச்சவன் அப்படி பேசுங்கிறான், படைச்சவன் அப்படி சொல்றான். அந்த வசனத்தை சொல்றேன். அலஹும் அர்ஜுலுன் யம்ஷூன பிஹா, இவர்கள் தங்கள் உதவிக்காக கையேந்துகிறார்களே, தன் தேவையை கேட்க அல்லாஹை விட்டுவிட்டு யாரிடமும் ஏந்தி கேட்கிறார்களே, கஷ்டத்தை போக்கு, நோயை போக்கு அழைக்கிறார்கள். ஐயோ அவுலியாவே, முஹிதீனே, சாலே பாஷாவே அப்படிதான் அழைக்கான். அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா அழைக்கிறான். போய் சொல்லுவான், பாட்டிலே அழைக்கிறான், தலையாட்டுறான். அந்த பாட்டு தான் ஒரு கொளுத்தவன் செய்யறான். நம்ம மேல உள்ள கோபத்தில் மோந்து போது கிழிக்கான். அல்லவோ நமக்கு என்ன தொலை? எங்களுக்கு சொன்னது நன்மை உண்டு. சொல்றான், கேட்க மாட்டேங்க. அதனால எங்களுக்கு என்னடா, எங்களுக்கு என்ன நஷ்டம்? அது இது எங்க வேலையை நீங்க ஓட்டிக்கிட்ட, அது எங்களுக்கு என்ன நஷ்டம்? நன்மை கூடும், திருந்த மாட்டேங்க, இன்னும் பயன் செய்வோம். நன்மை கூடுது, எங்களுக்கு வேலை கூட, ஒர்க்கு கூட, பிரச்சாரங்கள் கூட, எங்களுக்கு நன்மை நேரிட்டு அர்த்தம். அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா. அவுளியாட கேட்கிறானே, ஐயான்னு அல்லாவே சொல்லுவாங்க. ஐயான் முஸ்லீம்கள் யாருமே ஐயான் அல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. ஷாலை பாஷா தான் சொல்றான். இந்த ஆனா பாட்டுல உங்களுக்கு தெரியும் பாருங்க. அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா. மக்கத்து காபிர் அபூஜஹலை விட கேட்றா இது. என்ன வளையின் சால்தகம் மன்னசில மினஸ்தமாய் மான், வானத்திலிருந்து மழையை அனுப்பி தருபவன் யார், இறக்குபவன் யார் என்று அபூஜஹல் போய் கேளு, மக்கா காபிட்ட போய் கேளு, அல்லாஹ் என்று சொன்னான். இது அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? அபூஜஹல் மாதிரி ஆள்கிட்ட காபிட்ட போய் மழையை தருது அல்லாஹ், பூமியை படைச்சது அல்லாஹ், வானத்தை படைச்சது அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ் தான். மற்ற இவைகள் எல்லாம் அடிஷனல் தான், பவர்ஃபுல் அல்லாஹ்.
பெரிய பெரிய பவரான காரியங்களை செய்பவன் அல்லாஹ் என்று அபூஜஹல் ஒத்துக்கொண்டிருந்தான். சொல்ல போனா எவ்வளவு மட்டமா ஒரு மண்ணும் தெரியாம இருக்கான்னு அந்த அஜத்மார்கள் ஆலிம் சாக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் பாருங்க. டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும் நம்ம காரணம் சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. இதுக்கு பின்பற்றாமல் பரவாயில்ல, மூடிட்டு சும்மாவே இருக்கணும். ரசூலுல்லாஹ்வை நம்ம பின்பற்ற முடியுமா? அதெல்லாம் பின்பற்ற முடியாது இப்படிங்கிறாங்கல்ல மக்கத்து காபிர்கள். விளங்கிடுங்க, இது புகாரி போன்ற ஆதாரப்பூர்வமான சம்பவம். சும்மா உங்களை மாதிரி ரீல் விடுறது கிடையாது, பொய்ய பேசிட்டு போறது கிடையாது. நாங்க சொல்றது புகார்ல இல்லன்னு சொன்னா சட்டையை பிடிச்சு கேளு, இருந்தா ஒத்துக்கிட்டு போது போதும். உங்களை நான் ஒண்ணும் சொல்ல மாட்டோம். நான் சொல்றது குர்ஆன் வசனத்தில், புகாரியில் நான் சொல்லக்கூடிய கிதாபுகளை இல்லைன்னா இப்பவா மேடைக்கு சட்டையை பிடிச்சு கேளு, இருக்குதா ஒத்துக்கிட்டு சரி ரைட் இருக்கு செயல்படு. மக்கத்து காவிர்கள் அவன் வர்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மக்கா காவிர்களுக்கும் குறைஷி தலைவர்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்த பேச்சு நடைபெறுது. எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உட்கார்ந்து என்னென்ன செய்வீங்க, உங்களை கொண்டு நீங்க இருங்க, எங்களை கொண்டு ஒரு ஒப்பந்தம் எழுதுவோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம், உங்க வழி உங்களுக்கு, எங்க வழி எங்களுக்கு, அந்த மாதிரி என்ன செய்யலாம் ஒரு முடிவுக்கு வர்றோம். ரசூல் அதை ஏத்துக்கிட்டாங்க. சரி, அப்ப எழுதும் போது என்ன செய்யறான், எழுதுனது யாரு? அலி ரலியல்லாஹு. அலி தான் எழுதுறாங்க அந்த லெட்டர், அந்த ஒப்பந்தத்தை. எழுதும்போது என்ன செய்யறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு எழுதுறாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல, முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு முதல்ல அவன் தடுக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதுறாங்க. யாரு? அலி ஃபர்ஸ்ட். யார ஒருத்தன் மறக்கிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி எழுதும் பொழுது நிப்பாட்டு அலி, ஐயனா பிஸ்மில்லா ஓகே, ஐயனா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மறக்க ஆரம்பிச்சிடறான். அல்லாஹ் ஒத்துக்கிட்டான். எதை எடுத்தாலும் அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னா ரஹ்மான் ரஹ்மான் ரஹீம் போன்ற அல்லாஹ்வுடைய மற்ற பெயர்களை கொண்டு வந்தவர்கள் பெருமானார். அவன் மக்கத்து காவிர்களுக்கு ரஹ்மான் ரஹீம்ங்கிற பேர்ல ஒரு பழக்கம் கிடையாது. அதனால அவன் என்ன சொல்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அண்ணா பிஸ்மில்லா ரசூலுல்லாஹ் ஓகேங்கறாங்க. அல்லாஹ் நம்மளை ஏத்துக்கிட்டோம், அல்லாஹ் அவனோட ஏத்துக்கிட்டான், பிஸ்மில்லா மட்டும் போதுங்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதாவது மக்கத்து காவிர்கள்ட்ட இருந்து இந்த முகமது ரசூலுல்லாஹ் இருந்து ஒரு ஒப்பந்தம் பேரத்தான் போட்டிருக்கு. நிப்பாட்டுட்டாங்க மக்கத்து காவிரி, நிப்பாட்டு ஐயனா முகமது ரசூலுல்லாஹ். முகமது பின் அப்துல்லான்னு எழுது, அப்துல்லாவுடைய மகன் முகமது, அதுதான் எங்களுக்கு தெரியும். முகமது ரசூலுல்லாஹ் என்ன, இறை அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஆயிரும். லவ் அன்னக ரசூலுல்லாஹ் லத்தபஅனாக. அவன் என்ன சொல்றான், முகமதே பிரச்சனை அதானையா, நீ அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையாங்கிறத பிரச்சனை. நீ அல்லாஹ்வுடைய தூதர் நாங்க நம்பிட்டா உன் பின்னால வந்திருப்போமே, உன் பின்னால வரவா பாண்டமா. நீ அல்லாஹ்வுடைய தூதர் தான் வந்தாகணும், நீ அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல. அதனால வெறும் முகமது பின் அப்துல்லான்னு எழுதுனா ரசூலுல்லாஹ் ஒத்துக்கிட்டாங்க. ஏன் அவன் வந்து ரசூலுல்லாஹ் ஒத்துக்கல, இல்ல நீங்க ஒத்துக்கிட்டு நம்ம ஒத்துக்கிட்டோம், நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க. அவன் ஒத்துக்கொண்ட வார்த்தையை மட்டும் எழுதுங்க, முகமது பின் அப்துல்லா. இது எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. லவ் அன்னக ரசூலுல்லாஹ் லத்தபஅனாக, நீர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நாங்கள் விளங்கி இருந்தால் உண்மை நாங்கள் பின்பற்றி இருப்போம் முகமதே. அப்ப இறை தூதர்னு நம்பிட்டா பின்பற்றி ஆகணும்.
இவன் என்ன செய்யறான்? இறை தூதர் நம்புறான், பின்பற்ற மாட்டாங்க. பாதிக்கு பாதி. அவன் மக்கத்துக்காக என்ன செஞ்சான்? இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும்ங்கிற கொள்கை. முகமது இறை தூதர் இல்லைன்னா இங்க அவன் பாய்மார் என்ன செய்யறான்? முகமது இறை தூதர் தான், இறை தூதரை பின்பற்ற கூடாது. என்னடா இது? பாதிக்கு பாதி. விளங்குறவங்களுக்கு இது அப்ப பாதில் கிதாபி தக்ஃபுரூன பிபாதில்ங்கிறது. ஈமானில் திருமலை குர்ஆனில் உள்ள சட்டதிட்டங்களில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை மறுத்தாலும் காஃபிர். முகமது அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கிட்டீங்க, அவரை பின்பற்ற மாட்டேங்கிறீங்க, பின்பற்ற கூடாதுங்கிறீங்க, காஃபிர். முகமதை தான் பின்பற்றணும்னு சொல்றான் உடனே, அல்லாஹ்வுடைய தூதர் ஏத்துக்கல, அப்பவும் காஃபிர் தான். அல்லாஹ்வுடைய தூதர் நம்பணும், பின்பற்றியும் காட்டணும். அந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், வலையின் சால்தஹும் மன்னஸா மினஸ் ஸமாஇ மாஅன், வானங்களிலிருந்து பூமிக்கு மழையை இறக்கி தருபவன் யார் என்று முகமதே இந்த மக்கா காபிரிடம் கேளு. அவன் விளங்கி வச்சிருக்கான் தூதர்னா யாரு, தூதரை என்ன செய்யணும், தூதர் சொன்னா கேட்கணும், அல்லாஹ் யாரு, அந்த பவரை விளங்கி வச்சிருந்தா. இருந்தாலும் சில கோளாறுகள் வந்து இருந்துச்சு, அடிப்படையில் சில ஓட்டைகள் இருந்துச்சு. இவன் அடிப்படை மொத்தத்திலும் மாட்டான், அவனால் சில ஓட்டை. இவன் என்ன சொல்றான்? மழை அல்லாஹ் தான் இறக்கி தருவான் அபூஜஹல் சொல்றான். வானங்களை படைத்தவன் அல்லாஹ் தான், மக்கா காபிர் சொல்றான். இவன் என்ன சொல்றான்? அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா. அதே மாதிரி சொல்லுவான், அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, அதையும் சொல்லிக்கணும். அப்படி சொல்லத்தானே செய்யறோம். அப்படி சொல்லிட்டா நல்லதும் கெட்டதும் சேர்ந்தா நல்லதா இருக்குமா? அதை சாப்பாடு பிரியாணி இருக்கு, பிரியாணி சாப்பிடு, பூந்தி சாப்பிடு, நல்லதே சாப்பிடத்தான் வேணும். ஒரு ரூபாய் பிரியாணி, ஒரு ரூபாய் சாக்கடை குடிச்சா, பைசான வச்சா, ரெண்டு புரிய, ரெண்டு பூந்தி அள்ளி போட்டு, ரெண்டு கடலை வெட்டி அள்ளி போட்டா, முதல்ல பூந்தி சாப்பிடத்தானே செஞ்சேன். உலகம் யாராவது ஏத்துக்குவானா? ஒரு அழுக்கா இருந்தா கூட ஒண்ணு இல்ல, நல்ல குளிச்சுட்டு அத்தெல்லாம் பூசி பவுடர்லாம் பூசி ஒரு சாக்கடையில் குளிச்சாமனா இவன் மாதிரி முட்டாவே யாரா இருப்பானா? நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து யாராவது செய்வானா? ஒரு நீங்க நல்லதையும் கெட்டதையும் பாருங்க. ஒரு ஆள் அங்கிருந்து வர்றான், வாங்க அண்ணா பேரறிஞர் அவர்களை சிந்தனை மிக்கவங்க கூப்பிடு, சந்தோஷமா வருவான். வாடா அறிவாளி, வாடா முட்டா பேல, அறிவு கட்ட அறிவாளியே, அறிவு கட்ட அறிவாளியா அப்படின்னா ஏதோ ஒண்ணுதான் சொல்ல முடியும். முரண்பாடு, ரெண்டுமே முரண்பாடு. அது நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்தா ஒண்ணு செய்வான்? நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து செய்து விட்டால் நல்லதும் கெட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், லிம தல்பிசுனல் ஹக்க பில் பாத்தில் வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். சத்தியத்தை ஏன் அசத்தியத்தோடு கலக்கிறீர்கள்? சத்தியம் சத்தியமா இருக்கணும், அசத்தியம் அசத்தியமா இருக்கணும், ரெண்டையும் சேர்க்க கூடாது. பிஸ்மில்லா நல்ல வார்த்தை, அதுக்காக பிஸ்மில்லாவோட கெட்டதை சேர்த்தா ஒரு பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிச்சான், ஓகேயா, பிஸ்மில்லா சாராயம் குடிக்கும், குடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் இன்னொரு பெக் ஊத்துங்கறான். எவ்வளவு சூப்பர், செருப்பாலே அடிக்கணும். வெறுமனை சாராயம் குடிச்சா கூட ஒரு தப்பு செய்யறான்னு போயிடலாம். இது நக்கல் பண்றது அல்லாத. அதே நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து செய்யறது கிறுக்கலாக்குறது. நம்மள கெட்டதை மட்டும் செஞ்சா தவறானவன், நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து செஞ்சா. இந்த பாருங்க, இந்த மதுரையில குடிமக்கள் பெரும்பாலும் தர்கா குரூப் எல்லாம் குடிமக்களாக தான் இருப்பான். வேற என்ன, வேற எதுக்கு போட்டு கூட்டம் பண்றாங்க? நடத்தி ஆகணும், வேட்டை போடணும், கூத்தடிக்கணும், கும்மாள ஃப்ராடு, ரவுடி பசங்க. இந்த ரவுடிகளுக்கு கேடிகளுக்கு பயப்படுறது எங்களுக்கு முடியாது, பயப்பட மாட்டோம். அதே அமைச்சுக்க, இந்த மிரட்டுறது உருட்டுறது இந்த பேச்சே ஆகாதுடா நம்மள்ட்ட. இந்த உருட்டல் மிரட்டல் இயற்கையிலே அது ஒத்து வராது. ஒன்னாலும் நீ அபூஜஹல் வேலையை பார்த்தாலும் உமர் வேலையை பார்க்க மாட்டானா? பொய்யை ஃப்ராடை வச்சுக்கிட்டு அபூஜஹல் மாதிரி நீ நெஞ்சு நிமித்துற, அப்ப உமர் ஃப்ராடை வச்சுக்கிட்டு அயல் மிரட்ட நீ. இந்த மிரட்டல் உருட்டல் இந்த பேச்சே வேண்டாம், வேஸ்ட். இப்ப மாதிரி எவ்வளவு தமிழ்நாடு டிஎன்டிஜி எவ்வளவு வளர்ச்சி, ஊருக்கு 5 பேர் கூட இல்லாத காலம். அப்பவுமே ஏன்னா ஹக்கு சத்தியம், சத்தியத்துக்கு ஒரு பவர் இருக்கு, வச்சுக்க. அது நக்கல் பண்ண உடனே என்னமோ அல்லாஹு தாலா இவன் வீட்டு பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி என்னமோ சொருக்கு நேரம் எடுத்துட்டு போயிடுவாங்க. ரசூல்லா என்னமோ இவர் அடுத்த வீட்டுக்கார மாதிரி அப்படின்னு கோவத்துல பௌத்தரிச்சல. ரசூல்லா அவங்க பக்கத்து வீட்டுக்காரா ஒரு அஜித் கேட்க எங்க ஊர்ல, ரசூல்லா அவங்க பக்கத்து வீட்டுக்காரா முஹிதீன் ஒரு மாநில கூடி இருந்தாரு. நீ முஹிதீனை பார்க்காம கொள்ளாம பெருசா பேசலாம். என்னுடைய முன்மாதிரி என் உயிரோட மேல ரசூலுல்லாஹ் பேசக்கூடாது. பௌத்தரிச்சல் பாருங்க, கோவம் வர்றத பாருங்க. ரசூலுல்லாஹ் அவங்க பக்கத்து வீட்டுக்காரரும் சொர்க்கத்துக்கு மேல எழுத்துட்டு போய், சொர்க்கத்துக்கு நான் ஏன் எழுத்துட்டு போனோம்? நாங்க எழுத்துட்டு போவானுண்டா. சொர்க்கம் உனக்கு கிடைக்கணும் என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னாத கேளுங்க, நாங்க எழுத்துட்டு போறோம்.
எங்க கதி என்னங்கிற பயந்துட்டு நாங்க இருக்கோம். அல்லாஹ் சொல்ல கேட்டா சொர்க்கம் இருக்கு நான் நம்புறேன். அது மாதிரி நம்பு, நாங்களே எடுத்துட்டு போறோம். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஈகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. உன் செயல் அல்லாஹ்வுடைய சொல்படி இருந்தால் சொர்க்கம், இல்லன்னா நரகம். இந்த வேட்டு போடுறிய வெடி, இது எங்கேயாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல அல்லது முஹியத்தினால சொன்னாரா, மருந்தாவது சொன்னாரா? மருங்கு இருக்கார அவரால் வேட்டு போடுனாரா, வெடி வைனாரா? அப்ப மருங்கு பேர்ல ஏமாத்துறீங்க. அவர் திடீர்னு உயிரோட அல்லாஹ் அனுப்பி வச்சா கூட தூக்கிப்படி மீசையோட வருவாங்க. ஒரு காலம் நல்லவரா இருந்தாங்க, அவரும் சேர்ந்து வேட்டில் கொண்டானா அவரையும் பீசா தருப்பாரு. அவர் நல்லவரா இருந்தா அவங்க தூக்கிப்படி மிதிக்கணும். என்ன வேட்டு போடுறது ஒரு வணக்கமா இருக்குமா? காசை கரியாக்கி காசுடைய அகம்பாவம் ஆணவமா உனக்கு? இனி ஏமாத்திரம் காசு. அல்லாஹ் சொல்றான் ஹாமான் காவுடைய காசு, என்னடா இவன் காசுங்கிறான். எந்த காசு? பல கோடிக்கணக்கான பணங்களும் சொத்துக்களும் அரபிகள்கிட்ட குமிஞ்சு கிடந்துச்சு, மக்களுக்கு காப்பிட்டு. அப்ப சொல்றான்ல என்னடா காசுங்கிறான். அந்த அவனுடைய சொத்து மதிப்பை சொல்றதுக்கு அது மாதிரி உதாரணமே சொல்ல முடியாது. ஒரு சொத்து இருந்தா காரணனுக்கு அவனுடைய தங்கங்கள் வைரங்கள் எல்லாம் பூட்டி வச்சிருந்தாங்க. குடோன்னா பெரிய பெரிய குடோன்கள், ஒவ்வொரு குடோன்லையும் பூட்டி வச்சிருப்பான். அந்த குடோன்களுடைய சாவி கொத்து இருக்குல்ல, அதை சமக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருப்பான். ஒரு குடோன்ல ஒரு சாவி ஒழுங்கு இருக்கும் வச்சுக்கோமே, அப்ப ஒரு 500 சாவியை ஒரு சமக்கணும். அதுக்கு ஒரு பட்டாளம், அந்த ஏரியாவுக்கு போறேன், அந்த ஏரியாவில் சாவியெல்லாம் தூக்கிட்டு வாங்கணும், ஒரு 4 பேர் ஆகிட்டு சாவிய சொத்தை இல்ல. அல்லாஹ் அப்படி உதாரணம் சொல்றான். என்ன காசுங்க? என்ன அல்லாஹ் பொறுத்த அளவுக்கு மொத்த உலகமும் கொசு ரெக்கைக்கு சமம். வெடி வைக்கிறிய எங்கிறையா குர்ஆன்ல ஹதீஸ்ல? அட முஹியத்தினால சொன்னாரா? சொல்ல போனால் பிற மத கலாச்சார காப்பி அது. வேற என்ன? வெடி வச்சான் கோயில்னு நாகர்கோயில இருந்து மார்த்தாண்டம் தாண்டி போனா இருக்கு ஒரு வெடி வச்சான் கோயில், திருவனந்தபுரம் போற ரோட்ல. அந்த ரோட்ல அந்த கோயில்ல என்ன நேர்ச்சை தெரியுமா? யாரு பஸ்ல கார்ல இதுல போவாங்கல்ல, 5 ரூபா 10 ரூபா போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நோக்கம் என்ன? என் பேர்ல ஒரு வெடி வை அப்படின்னு நோக்கம். 10 ரூபா 5 ரூபா போடுவாங்க. வெடி வெடிச்சுட்டு இருக்கு, இப்ப போய் பார்க்கலாம். இப்ப வெடிச்சிட்டு இருக்கு போனீங்க, யாராவது லாரில போறவங்க காசாலி போட்டுட்டே இருப்பான். அந்த கோயிலே வெடி வச்சான் கோயில். அதுக்கும் நீ வைக்கிற வெடிக்கு என்னடா வித்தியாசம் சொல்லு? அடே, உன்னுடைய முன்மாதிரியை பார்த்து விட்டு அசர வேண்டும் மாற்று மதத்தவர்கள். அற்புதமான வாழ்க்கையா இருக்க, சூப்பர் வாழ்க்கையை காட்டிருக்க செய்றீங்களே, இதை உங்களுக்கு சொல்லி தந்தது யாரு அப்படி கேட்கணும். இப்ப என்ன சொல்லுவான்? உங்களுக்கு எங்களுக்கு என்னப்பா வித்தியாசம்? நீங்களே எல்லா கூத்து பண்ற, நாங்க நிக்க வச்சிருக்க, நீங்க படுக்க போட்டிருக்கிய. எங்க சிலைன்னு தூக்கி ஜெயசிபி தூக்கி வச்சா, உங்க அவளியா தொப்பி வந்து மெதுவா மேல வச்சுட்டான். என்ன பெரிய வித்தியாசம் உங்களுக்கு கேட்பானே? நபிகள் பெருமானார் வாழ்க்கை அப்படியே இருந்துச்சு. நாங்க என்ன எங்களே பின்பற்ற சொல்றோம்? என்னமோ கோபத்துல இவங்க சொல்ல எனக்கு எங்களை பின்பற்றவே சொல்லல, சொன்னா நாசமா போயிருவோம். அப்படி யாரும் சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. நபிகள் பெருமானாருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்து மாற்று மதத்தவன் மெய்சில் இருக்கிறான். யூதர்கள் அசந்திருக்கிறார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் பின்னால் வராவிட்டாலும் அவர் வழி சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். தெரியுமா? அதுதான் நபி வாழ்க்கை. சாதாரண வாழ்க்கையா? ஒரு யூத சிறுவன், நபிகள் பெருமானார் காலத்தில் யூத சிறுவன் ரசூலுல்லாஹ் கூட எப்ப பார்த்தாலும் இருப்பான். அவரு உடம்பு சரியில்லை, ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்க. அந்த பையனை உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்கன்னா அது சாதாரண நிகழ்ச்சியை நீங்க பார்க்க கூடாது. ஒரு நாட்டின் ஜனாதிபதி போறாருன்னு பாரு. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படி வருவாங்க யாராவது?
ஒரு மாவட்ட தலைவர் வர மாட்டாங்க, வட்ட தலைவர் வட்ட மாவட்டம் வச்சிருக்காங்க கட்சி அல்ல. ஒரு முக்கிய மினிஸ்டர் எம்எல்ஏ வந்தாலும் கூட்டம் கூட்டணுமே, எம்எல்ஏ உடம்பு சரியில்லாம் பார்க்க வந்தாரு, அது பெரிய காட்சி ஆக்கிடுவாங்க. அவன் கூட்டணி பெரிய போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க, ஒரு அப்படி கூட்டுற மாதிரி வைக்கிறான், எடுத்தாச்சா அப்படிங்கானே, அது பெருசா பிளாஸ் நியூஸ்ல வருது. ஒரு சிறுவனுக்கு உடம்பு சரியில்லை, ரசூலா போய் பார்க்க போறாரு. அந்த பையனை பார்த்து ரசூலா சொல்றாங்க, அஸ்லிம், நீ முஸ்லீம் ஆயிரமா தம்பி, அவன் இஸ்லாத்துக்கு வந்துறேன், முஸ்லீம் ஆயிரு அப்படின்னு அந்த பையன் சொல்றாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 10-12 வயசு தான் இருக்கும். அந்த பையன் அத்தாவை பாக்குறான், வாப்பாவை பாக்குறான், பக்கத்துல வாப்பா யூதர் நிக்காரு, அவன் யூதர், அவன் வாப்பா யூதர், முஸ்லீம் அல்ல. இப்படியே பார்க்கான் வாப்பாவை. அவர் யூதர் சொல்றாரு, ஃபாத்தி அபுல் காசிம், முகமது சொல்றதை கேளு, அவர் சொல்ல கேட்டு முஸ்லீம் ஆயிரு. நல்ல யோசிச்சு பாருங்க. தன் பிள்ளை உருப்பட வேண்டும் என்றால் முஸ்லீம் பின்னால போனா தான் உருப்படுவான். நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, நான் தான் குடிச்சு நாசமா போயிட்டேன், என் பிள்ளையா ஒண்ணா இருக்கட்டும், அந்த புத்தி கூட இவனுக்கு இல்ல. அது நம்ம நாசமா போறோம், தரவாரன் அழிவான் ஓடுதான், நம்ம பிள்ளைய பொண்டு பிள்ளையா புரிஞ்சு உண்மை விளங்கி சொல்ல அந்த புத்தியே கிடையாது. நானும் நாசமா போவேன், நீ நாசமா போயே தீர நினைக்கான். ஒரு யூதர் சொல்றான், யூதர் சொல்றார், அத்தி அபுல் காசிம், முகமது சொல்ல கேளு. அபுல் காசிம்னா அந்த காசிமுடைய வாப்பா, ரசூலுல்லாஹ் காசிம் ஒரு பையன் இருந்தான், அதனால காசிமுடைய வாப்பா சொல்ல கேளு. அந்த பையன் முஸ்லீமா வர்றாரு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், இச்சிறுவனை நரகத்தை விட்டு காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமா. தனக்கு பல பேர் கிடைத்தது போல, தனக்கு பல கோரி ஒருத்தன் திருந்தி வந்துட்டானே எப்படி ஒரு சந்தோஷம். அதுதான் தூதருங்கிறது, அதுதான் முன்மாதிரிங்கிறது. வந்தவன் நம்மளுக்கெல்லாம் நம்மளை பெருமையா பேசுவோம். நம்ம சொல்லி ஒருத்தன் திருந்துட்டாங்க, நான் அவனை புடின்னு புடிச்சு கிழிச்சு பதில் சொல்ல முடியாம கடைசியில ஒத்திட்டாங்க, இப்படி இப்படி பேசுறாரு சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணா அல்லாஹ் அவன் நேர்வழி கொடுத்தான். அவன் அத்தா கொடுக்கல இல்ல, யூதருக்கு அவர் வரல இல்ல, தான் பிள்ளை அனுப்பி வைக்காரு, அவர் வரல. நான் வழி சரியில்லைதான், ஏன் சமுதாய சூழ்நிலை சொந்த பிரச்சனை, நீ தான் அவர் பின்னால போ, உருப்படு போ. இப்படி மாற்று மாற்றவர்கள் உள்ளத்தையும் ஒரு நடுநடுக்க வைத்தது நபிகள் பெருமானுடைய முன்மாதிரி. நீ என்ன சொல்ற, மக்கத்து காவிர்கள் யூத கிறிஸ்தவர்கள் நபிகளை பார்த்து ஒரு ஏற்பட்ட அந்த கிளர்ச்சி கூட முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய உனக்கு இல்லையே? உங்க அவுலியாக்கள் சொல்லிட்டு இருக்காங்களா? அருள் மழை பொழிய வேண்டுமையான அவுலியாட கையேந்திரிய, அதைத்தான் பாட்டா போட்டு கொளுத்துற. அதுதான் அரபில தமிழ்ல இருக்க பாட்டு மாதிரி மௌலித் அரபில இருக்க வேற என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம் சொல்லு. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, பச்சை பச்சையா சில வார்த்தையை மறைமுகமா லேசா தொட்டும் தொடாமலும் அவரு நீங்க அல்லாட்ட சொல்லி எழுதே சொல்லலாம், லேசா அல்லாவை டச் பண்ணி நல்லதை கட்டு அப்படி விடுவான், பச்சை பச்சை அடிக்க பாருங்க. அருள் மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா, உங்கள் கருணை எமக்கு வேண்டும் ஐயா, நாங்கள் பட்டது எல்லாம் போதும் ஐயா. அந்த ஐயா யாரு? நீர் எங்கே 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 சாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோமை. காரி துப்ப வேண்டாம், செருப்பால் அடிக்க வேண்டாம். நான் கேட்கிறேன், இதுல என்ன இல்ல, நமக்கு சொல்றதுக்கு நம்ம வைக்கப்படணுமா? நீ படிக்கிறதுக்கு வைக்கப்படணும். என்னது இது? முஸ்லீம் சொல்லாதப்போ இது வந்து இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, தனிய மதம் சொல்லிட்டு போய் தொலை, மலுங்கு மதம் அப்படி சொல்லி தொலை. இது இஸ்லாத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, குர்ஆனுக்கு சம்பந்தம் இல்ல, எங்களுக்கு மலுங்குதான் கடவுள் சொல்லி தொலை. தனி மதம் புதுசா எல்லா மதத்தவர்களும் சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவோம். நீ இஸ்லாத்தை ஜாயின் பண்றிய, அப்படி நல்லதை கெட்டதை இப்ப கலந்து இஸ்லாம் ஜாயின் பண்ணி தான் பண்ணுவான். வெறும் மௌலிதுன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க, சுபஹான மௌலிதுன்னு அடிச்சான்ல ஒரு வார்த்தை சார், சுபஹான அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இருக்கு, வெறும் மௌலிது சுபஹான டச் பண்ணி விட்டான், சேர்த்து விட்டது. சலாத்துன் நாரியா, சலவாத்துன்னு ஒண்ணு இஸ்லாத்துல இருக்கு, சலாத்துன் நாரியா சேர்த்து விட்டுருவோம். இந்த மாதிரி நல்லதை சேர்த்து விட்டு செய்யக்கூடிய இப்லீஸம் இல்லாம என்ன? நம்ம கேட்ட இயற்கையில தாக்கிய சுனாமியும் தடுக்காத அவுலியாக்களும்னு சில இடங்கள்ல போய் நான் பேசினேன் மீட்டிங்ல, நாகூருக்கு தான் போயிருந்தோம். இங்க சுனாமியுடைய பாதிப்பு எதுவுமே இல்ல, பல ஊர்கள்ல இருந்துச்சு, குறிப்பாக நாகூர்ல எல்லாம் பயங்கர, நாகூர், காரைக்கால், நாகப்பட்டினம் எல்லாம் சைக்கிளிங் போன இளைஞர்கள், வாக்கிங் போனவர்கள், செட்டில் கார் கல்யாணம் பெரிய பெரிய பணக்காரங்க ஒரே நொடிப்பொழுது பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதைத்தான் கடைசியா கேட்ட வீட்டுக்காரர் சொன்னாரு, எங்க பார்த்தாலும் கடல் கொந்தளிப்பா இருக்குங்க, நீங்க எங்க இருக்கீங்க?
இந்த ஒண்ணு பிரச்சனை நாங்க விளையாடிட்டு தான் இருக்கு, அவுட். தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், இளைஞர்கள் கத்த கத்தையா கிடந்தது பணங்கள், பணம் கட்டிக்கிட்டா கிடக்க மாதிரி குவியல் குவியலாக. டிஎன்டிஜே வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் பிஜே ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், டிஎன்டிஜே ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வழியா மதுகபு வழியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் எம்ஐ சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சீடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. நாகூர்ல உள்ள அந்த நாகூர் நாகப்பட்டினம் கடற்கரையில் அந்த கருவேல முட்கள் நிறைய இருக்கும். அதனால அந்த பிணங்கள் கிடைச்சது கைக்கு. கருவேல முட்களை மாட்டிக்கிடுச்சு. போய் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமான ஒரு நிலை. அப்பதான் அல்லாவோட பயம் கூடும். பொதுவாக ஒரு ஆக்சிடென்ட், ஒரு அடிதடி, ஒரு கால் வெட்டு குத்து நடந்தா என்ன நடக்கும்? பயம் வரும்லங்க. எவனா இருந்தாலும் அப்படிதான் வரும். ஒரு ஆக்சிடென்ட் பயம் நடந்தா அல்லாஹ் என்ன எல்லாம் காப்பு, இது வரத்தானே எல்லாருக்கும். நடந்த இனிமே யாருக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தானே செய்யும். அதை பார்த்து அப்படி பயங்கரமான நிலை. தாக்கிய சுனாமி தடுக்காத அவுலியாக்கள் அப்படின்னு 2-3 தலை போட்டு ஒவ்வொரு ஊரா போய் பேசினேன். நாகூர்லயே அதை மீட்டிங் போட்டாங்க. சுனாமி தாக்குச்ச ஏன் இந்த அவுலியா தடுக்கல சாது பாதுஷா அப்படின்னாலும் திருந்த மாட்டாங்க. ஒரு சோதனை வரும்போது மனிதன் திருந்தணும். லவ்லா இஜாஹும் பாசுனா தலர்ரஹு, பயங்கரமான சோதனை வரும்பொழுது அவர்கள் பணிந்திருக்க வேண்டும், திருந்திருக்க வேண்டும். வலாக்கின் கசத் குலூபுகும், இல்லை அவர்கள் உள்ளங்கள் இறுகிவிட்டன. காரணம் ஷைத்தான் ஆமாலகும், ஷைத்தான் அவர்களுடைய செயலை பிரமாதம் என்று வர்ணிக்கிறான். குர்ஆன் சொல்லுது. அந்த வசனம் அற்புதமா நான் சொல்லாம இருக்கு. இந்த பெயரோடு சொன்ன மாதிரியே இருக்கும். பயங்கரமா தாக்கி இருக்கிறா சுனாமி. அவுலியாக்குன்னு ஒரு பவர் இருந்தா அந்த சாதக பாஷா அந்த சுனாமியை தடுக்க வேண்டியதானே. இது சிந்திக்கிறதுக்கு ஒரு சிந்திக்கவே செய்யணும். என்ன சொன்னாங்க? என்ன சுனாமி வந்தாலும் தர்கா ஒண்ணு செய்யல, திருந்த மாட்டோம். பட்டும் திருந்தாத ஜென்மங்கள். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு சோதனை வந்தா ஏன்னா சுனாமி வந்திருக்கு, அவுலியா தடுக்கணும்ல, உன்னை கேட்பான். அப்ப அல்லாஹ் தடுக்க வேண்டியதானே. அல்லாஹ் தான் சுனாமி ஏற்படுத்துறான், அவன் எப்படி தடுப்பான்? அவன் தான் ஏற்படுத்துறான். நீ பவர் உள்ளாத தடுக்க சொல்லு. இந்த அபூஜெயில் பிறவன் கேட்டான்ல, பிறவன்ல இப்ராஹிம் அவன் கேட்டான்ல, நான் தான் உயிரை கொடுக்கிறேன், உயிரை எடுக்கிறேன். அப்ப இப்ராஹிம் சூரியனை அல்லாஹால கிழக்க இருந்து உதிக்க செய்யறான், மேற்க மறைய செய்யறான். நீ பார்த்து செய்யறான், முடிக்க ஆரம்பிச்சான். அதுமாதிரி நம்ம கேட்கிறோம், சுனாமி அல்லாத ஏற்படுத்தினா நீ தடு. மசுர அசைக்கலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்ன ஜேசிபி ஏதாவது பண்ணாரா அவளியா? அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி கேட்க சொல்றான். நானா சொல்லல, நம்ம சவால்ல விடுறேன். எல்லா அவுலியாக்களையும் கூப்பிட்டுக்க. தனி மலுக்க மட்டும் நான் சொல்லல, மலுக்கு மூலமா நீ செய்தியை கொடு எல்லாருக்கும். எங்க வார்த்தையில செல்லு கொடுக்குமா கொடுக்கட்டும், உள்ள இருந்தே கொடுக்கட்டுமே பூமிக்குள்ள. அதில் மூலமா எல்லா அவுலியாக்களும் கொடுத்து முடிச்சுட்டாரு. எல்லாரும் மெசேஜ் அனுப்பட்டும். இப்ப சொல்லு மலுக்கிட்டேன். இந்த பையன் ஒருவங்க பேசிட்டு இருக்கான், அங்க ஒரு 50 பேர் இருக்காங்க. படம் இந்த தொண்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த ஒரு அலையை வச்சு இவன் மட்டும் தூக்கிட்டு வர மாதிரி ஏற்பாடு பண்ணிடு பார்ப்போம். முஹீது எல்லாத்துக்கும் சவால். அலகும் அர்ஜுனன் யம்ஷூன பிஹா, அம்மலகும் ஐதி யபத்ஷூன பிஹா, அம்மலகும் ஐனு யுபஸிருன பிஹா, அம்மலகும் ஆதானி யஸ்மஊன பிஹா. முதல்ல சொன்னல, நடக்கும் கால் இருக்கிறதா, பிடிக்கும் கை இருக்கிறதா, பார்க்கும் கண் இருக்கிறதா, கேட்கும் காது இருக்கிறதா? யாருக்கு? இறந்து விட்டு அவுலியாக்களுக்கு. உயிரோடு இருந்து எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்குல்லங்க, நடக்கிற கால் இருக்குல்ல. வெறுமன கால் இருக்கான்னு சொன்னா சிலை கால் இருக்குன்றோம். அதான் நடக்கிற காலுங்கிறான். ஏன்னா மக்களுக்காக அந்த சிலை தான், அதுக்காக நடக்கிற காலம் எல்லாரும் சேர்த்து சொல்லிட்டான். நடக்கணும், போகணும். இவர் என்ன அடிச்சாருன்னா அவருக்கு நடக்கிற சக்தி இருக்கணும், என்ன பார்க்கணும், போகணும், ஏதாவது தெரியும். உயிர் இருக்கணும். மையத்து ஒண்ணு செய்யாது, செத்து கிடக்காம ஒரு ஆளு. நான் என் மையத்து கிடக்கு, நடக்கிற காலாது, கால் இருக்கு நடக்காது. அதை விட கேடும் அழுக்கு உள்ள போயாச்சு கபருக்குள்ள. இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலாம், குலிதோ ஷுரகாக்கும், நபியே
அவர்களுக்கு நீ ஒரு சவாலை விடு. என்ன சவால் தெரியுமா? அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் யாரிடமெல்லாம் உதவி தேடுகிறீர்களோ அவர்களெல்லாம் ஒன்று திரட்டி கூப்பிட்டு இந்த முகம்மது உண்டு இல்லை என்று பார்க்க சொல். சும்மா கீதூனி சூழ்ச்சி செய்ய சொல். என்ன சூழ்ச்சி? நான் இருக்கேன், இத்தனை நாங்க பேசிட்டு இருக்கோம். நான் பேசுறேன், என்னுடைய பேச்சை கேட்டு எல்லாமே தௌஹீத் சின்ன சிந்தனை உள்ள ஆட்க. எங்களை எல்லாம் அல்லது என்ன மட்டும் அப்படி வச்சுக்கோங்க. என்ன மட்டும் இந்த மல்கை சார்ந்த பெரிய முஹீத்தில இருந்து லோக்கல் லாஸ்ட் அவுலியா வரை எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து என்னை தாக்கட்டும் பார்க்கலாம் என்று நபியை சவாலோடு. சவால் இது என் முடிய கூட செய்யலாம். உயிரோடு இருக்கக்கூடிய நீ செய்யலாம், உயிரோடு இருக்கக்கூடிய நான் செய்யலாம். செத்து மையத்தாயி கபல்ல போட்டு கபருக்குள்ள போட்டு அதுக்கு சிமிலை போட்டு வச்சு ஒரு மனகட்டி நடக்காது. இது சவால். இப்ப மலுக்குடைய தர்கா நான் இடிக்கேன்னா நீ ஒண்ணும் சொல்லக்கூடாது. போலீஸ்ல சார் அவங்களாம் இடிக்கட்டும் சார், எங்க மலுக்கு பாத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு போ. நாங்க மலுக்கு உங்களுக்கு பயமா இருந்தா மலுக்குன்னு வருது. மலுக்கு இந்த பேர்ல ரொம்ப கூத்து பண்ணுவாங்க அரபில. அது அரபிய கிடையாதுன்னு சொல்ல போனா மலுங்கு என்பது அரபி. அதனால எனக்கு மலுக்குலாம் இருக்கு அரபில. மலுக்குலாம் இருக்கு, முழுக்கெல்லாம் இருக்கு. அதனால மலுங்குங்கிறது அரபியே கிடையாது. இந்த பேர் கூத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இந்த அஜர்த்மார்கள் எல்லாம் மக்கள் ஒரு மண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு கூத்து பண்றாங்க தெரியுமா? பொட்டல்புதூர் எங்க மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசில இருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் இருக்கும் பொட்டல்புதூர்னு ஒரு ஊர். அங்க பிஜே பேச வந்திருந்தார் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால. அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த தர்காவில் என்ன வெளியே எழுதி போட்டுருக்காங்கன்னு ஒரு பார்வை பார்த்துட்டாங்க. அங்க யாருக்கு அரபி நிறைய எழுதி போட்டுருப்பான் சிலத்துல. முன்னாள் தர்காவை சுத்தி சிமெண்ட் வச்சு எழுதி போட்டிருப்பான். சிமெண்ட்னால அப்படியே எழுதி கட்டியா இருக்கும். என்ன கூர்வு கவனிச்சா ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில் எப்படி எழுதணும். சரி, ஜிப்ரீல் மீகா மலக்குமார்கள் பேர் தானே. அப்புறம் பார்த்த கொஞ்சம் சளி வந்தா ஷத்ராயில், பத்ராயில், குத்ராயில் அரபியே கிடையாது. சவுதிக்காரங்க செவத்துல முக்கிய செத்துருவான். சத்ராயில், பத்ராயில், குத்ராயிலா. அவர் சவால் விட்டார், சத்ராயில் மத்ராயில் காட்டிடு. நீ என்ன சொன்னியே கேட்கிறேன் ஆரம்பிச்சு. அது ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராயில், ஓகே. அது சத்ராயில், பத்ராயில், குத்ராயில் கீழே ஒருத்தன் ஃபார்மாயில் பாருங்க. இந்த மாதிரி அரபி கூட இருக்காது. விடுவான் சாம விடுவானுங்க. அரபி தெரியாதுங்கிறதான். இப்ப மாதிரி பரவாயில்ல, ஓரளவு நம்ம தௌஹீதுடைய எழுச்சி மக்கள் மத்தியில் அரபினா என்ன, இஸ்லாம்னா என்ன, அரபி மொழி என்றால் என்ன, குர்ஆன்ல உள்ள அரபிக்கும் மற்ற அரபிக்கு என்ன வித்தியாசம், தனி அரபிக்கு எந்த மதிப்பும் கிடையாது, இறை வாக்குக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னனால கொஞ்சம் பரவாயில்ல. வெளிநாடு போயிட்டு வரேன்னா கொஞ்சம் பரவாயில்ல, பலவர் வெளிநாடு போயிட்டு வந்துடுறான். ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாலே எல்லாம் ரேடியோவில் ஈரான்ல ஈராக்கும் பயங்கரமா சண்டை போடுதுன்னு சொல்லும் செய்தி. அதுல உட்கார்ந்து ஆமீன் சொல்ல பொம்பளை உண்டு. ஆமீன் பயங்கர சண்டை நடைபெறுகிறது, ஒருவரை மோதிக்கொண்டார்கள். அரபியில் சொல்லுவான் ஆமீன் அப்படியே ஆக்கு. அது பொம்பளை ஆமீன் சொன்ன காலமா உண்டு. கேரிக்கு இல்ல, அறியாமை. இந்த அரபியை வச்சுக்கிட்டு தான் ஏமாத்தணும். அரபியை வச்சுக்கிட்டு ஏமாத்துறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது இப்படி இருக்கா இல்லையா? குலிது ஷுரகாக்கும் ஃபபகீதுனி, உங்கள் எல்லா அவுலியாக்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள் ஷரீக்குகளை. ஷுரகான ஷரீக்குகள், ஷிர்க் அதுல உள்ளது. அல்லாஹ்வுக்கு நிகராக யாரெல்லாம் நீ நினைக்கிற, பவர் யாருக்கெல்லாம் இருக்குன்னு நீ நினைக்கிற, அத்தனை பேரையும் கூப்பிடு. ஃபபகீதுனி, எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து எங்களை ஒழிக்கட்டும். பலா துந்துரும், லேட் பண்ணாதே, இப்பவே செய்யுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த வினாடி ஏன்டா லேட் பண்றீங்க? இன்னைக்கு கேளு. வேட்டெல்லாம் போறதுக்கு முந்தைய அவுளியாவே நான் இங்க இருந்து வேட்டை விடுவோம், அந்த வேட்டை அப்படியே கொண்டு அவன் தலையில விட வச்சு அவுளியாவே கேளு பாப்போம். பத்திரமா சவால் இது. ஏத்தாவிலும் கிடையா, எந்த கடை தற்செயலா வந்தா கூட செஞ்சாலும் செஞ்சிருவான். அவன் சொல்லிட்டா உடனே அவன் வேட்டை இப்படி போலீஸ் எழுதி வச்சிருக்க செஞ்சாலும் செஞ்சிருவான். சவால் இது என்ன பொதுவா நீ இது யாருக்கு சவாலா உறணும்? அல்லாஹ்வை தவிர யார் அழைக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு முஸ்லிம்கள் சவாலா விட வேண்டிய வசனம். கேவலம் உனக்கே நான் சவாலா விட வேண்டியிருக்கு. உன் போக்கு என்ன இருக்கு? மற்ற மதத்தவர்கள் தங்கள் கடவுளை கையேந்தது போல நீ தர்காவில் கையேந்ததுனால, ஒரு அவுலியாட்ட நீ கையேந்ததுனால, அவரை சொல்லி கூத்து பண்றதுனால, அவர் பேரை வச்சுட்டு ஏமாத்துறதுனால
இந்த தர்கா உருசு எடுக்கிற சந்தன எங்க ஆதாரம் காட்டு, ஒரு இடத்துலயாவது காட்டு. இந்த அஜித் பவர்கள் வெக்கமான சூடு சொல்ற வேண்டாம், நீ அஜித் பவர்கிட்ட போய் கேளுங்க. அஜித் தொழுவுறது கடமையான கேளுங்க, எந்த அஜித்னாலும் போங்க. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல் ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனியுதல் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அதாவது நீங்க இந்த மாதிரி டிஎன்ஜி தௌஹீத் போறீங்கன்னு தெரிஞ்சா உஷாராயிருவான். என்ன புதுசா வர்றீங்கன்றான். ஒரு சாதாரண ஒரு தாய்மார்கள்ட்ட உங்க சொந்தக்காரங்க சொல்லி விடுங்க, இந்த கேள்வியை கேளுங்க. எந்த அஜெக்ட்னாலும் தொழுவுறது கடமையானு கேளுங்க. ஆமா கடமை, அதுக்கு என்ன அஜெக்ட் ஆதாரம்? அதான் குர்ஆன்ல சொல்றாங்களா சொல்லுவார். இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபம் மவ்கூத்தா, எல்லா அஜெக்டும் சொல்லுவோம். தொழுகை முஃமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இது என்ன அவனுக்கு பிரச்சனை சொன்னதுனால ஒரு நஷ்டம் இல்ல. நோம்பு வைக்கிற கடமை, ஆமா குத்துபா அலைக்கும் ஸியாம், நம்மளோட வேகமா சொல்லுவாங்க. நோம்பு ஒவ்வொரு முஸ்லிமையும் கடமையாக்கப்பட்டுள்ள வசனம் இருக்கு. ஸகாத் ஹஜ் எல்லாம் சொல்லி முடிச்சாங்க. சொல்லி முடிச்சுட்டு அதற்கு இந்த தர்கா உருஸ் எடுக்காங்க, அது கூடுமா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? என்கிட்ட கேள்வி கேட்கலாம். என் தொழுகிறது கடமையாக கேட்ட ஆமான்னு சொன்னேன். நோம்பு கடமை அப்ப டக்குன்னு சொல்லி இருக்குல்ல சொல்றான், இது இல்ல சொல்ல முடியல, கோவம் வருது. தர்காக்கு என்ன ஆதாரம், உருசுக்கு என்ன ஆதாரம்? சந்தன கூடு என்ன சந்தன கூடு? சந்தன கூடு உண்மையான சந்தனம் இருக்க முடியும், கவர்மெண்ட் குடும்பம். சந்தன கூடம் சோளா மாவு, எங்க ஊர்ல இந்த சோளா மாவை கரைச்சு பொங்க வைப்பாங்க. அது அந்த ஊர்ல உண்டா? வேகமா ஒரு ஓடிட்டு போவாரு, அந்த சந்தனம் அப்படியே பொங்கும் அப்படிம்பாங்க. அதை போய் எடுத்து வந்து என்னமோ சொர்க்கத்தில் போய் அந்த கருப்புக்களை எடுத்து வந்த மாதிரி நினைப்பா உண்டு. ஏமாற்று பக்கா பிராடுகள். அது என்ன சந்தன குடு உருசு யானையில கொடி எங்கேயோ இருக்கா? இஸ்லாத்துல குர்ஆன்லயோ ஒரு ஹதீஸ்லயோ ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸாரு யானையில கொடி எடுத்துட்டு போறதாம். யானை மூத்தா போனதுக்கு இஸ்லாமிய சட்டம். நாங்க இஸ்லாமிய இதே பொட்டல் புதூர்ல தான் அந்த யானை பேரு மைதி யானை மூத்தா போச்சு. அது அடக்கம் பண்ண பிறகு அந்த தியாகி பத்திரிகையில் போட்டோம்னா முஸ்லிம்கள் எல்லாம் அல்லாவே என்றார்கள், இந்துக்கள் எல்லாம் சிவனை என்றார்கள், கிறிஸ்தவர்கள் இயேசுவை என்றார்கள். எல்லோரும் அழ அந்த மைதி யானை இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது. இஸ்லாமிய முறைப்படி யானைக்கு என்னடா நல்லடக்கம்? அப்ப யானை பூனை கழுதை குதிரை அதெல்லாம் தவறு போட்டது யாரு? இவங்க தர்கா கூத்தி இவங்க பண்றதை பார்த்தா இப்ப சொன்னாங்க டிராபிக்கா ஹைவே ஹவுலியா அவுலியா. இப்ப பெரிய பெரிய லாரிகள் அது மேலதான் போகுது, அவுலியாவுக்கு மேலதான் போகுது. ஒரு லாரியாவுக்கு பிறகு வேகமா போகுதுங்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு அஜர்த் ஒரு கதை ஒண்ணு சொன்னாரு, அது நடந்திருக்கும் எனக்கு சந்தேகமா இருக்கு, இருந்தாலும் இருக்கும். ஒரு குரு என்ன செஞ்சாரா, குருனா பெரிய தர்கா மோதினாரு, பெரிய பச்சை கோலம் கட்டி பெரிய தர்கா கட்டி வச்சிட்டு இருந்தாரு. அங்க நல்ல வறுமடி அந்த குருக்கு. இப்ப மாதிரி அக்கமக்க தர்கா ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னால தர்கா ஒண்ணுல இருந்து இன்னொரு தர்கா போய் எப்படி 50-60 கிலோமீட்டர் ஆகுமே. அந்த குருவுடைய சிஷ்யன் அவர்கிட்ட படிச்சுட்டே இருந்திருக்கான். அவன் படிச்சுட்டு முடிச்ச பிறகு அவளியாவே உங்கள்ட்ட ஒரு கழுதை இருக்குல்ல, இந்த கழுதையை தாங்க, நான் அப்படி பயணம் போயிட்டு என் வீட்டுக்கு போயிட்டு நான் திருப்பி வர்றேன் அப்படின்னா அந்த அசரத்து என்ன இருக்காரு அந்த குரு, சரி இந்த கழுதையில போய் வீட்டுக்கு போயிட்டு வா. அப்ப கழுதை பயணம் தானே, கோவில் கழுதை இந்த மாதிரி கழுதை எல்லாம் போவாங்க. அந்த பையன் அந்த கழுதை ஏறி வந்திருக்கான், 10-30 கிலோமீட்டர் வந்தானே கழுதை செத்து போச்சு. செத்த உடனே என்ன அங்க ஒரு குழியை தோண்டி பயிற்சி 10 சாமியார் கொளுத்து வச்சு திடீர் அவளியான திடீர் அவளியாக்கு பவர் கூட கூட்டமானா கூட்டம். நீங்க இன்னைக்கு நான் பண்ணுங்க, திடீர் அவளியா புது அவளியான கூட்டம் சேரும், கடும் கூட்டம். அந்த பெரிய அஜெக்ட போன கூட்டம் இங்க வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் அங்க இருந்து யாரா இப்படி ஒரு தர்கான்னு சொல்லி ஓடி வந்து பாத்துருக்காரு தான் சிசியன். அஜெக்ட பார்த்தோன்னே ஓடி வந்து அசரத்து மன்னிச்சுக்கிடுங்க, நான் வரும்போது கழுதை செத்து போச்சு, எனக்கு சாப்பாடு வேற வழி இல்ல, இதைத்தான் நாளைக்கு ஒரு கபர் மாதிரி வச்சு திடீர் அவளான மக்கள் சொன்னாங்க. ஒன்னும் கவலைப்படாம செய், இந்த கழுதையுடைய தாயத்தை அங்க அடைக்கிருக்கேன், தைரியமா செய்யினாலும் ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. இது நடந்தாலும் நடந்திருக்கும், ஆச்சரியமே இல்லையே. அத்தனை கூத்து நடக்க காட்டு பக்கீர் வழி இல்லாங்க, சுருட்டுபா வழி இல்லாங்க, நடந்திருக்குமே. கிண்டல் பண்றாங்க, கேளு. அது நீ தான் சொல்ற இந்த கதைகளை, நாங்க ஏன் கிண்டல் பண்றோம்? உன் செயல் கிண்டலுக்குரியது.
வேற என்ன? ஒரு செத்து ஒரு ஆள் அடக்கம் பண்ண பிறகு அவர் எஞ்சி வருவார்னா காமெடியா இல்லையா? இது நான் கேட்கிறேன். காமெடி தானே? ஒரு ஆள் செத்து கூட அடக்கம் பண்ணியாச்சு, உள்ள தூக்கி போட்டாச்சு, கபரை கட்டி மூடியாச்சு, அவர் எஞ்சி வருவார் அப்படிங்கிறது காமெடி இல்ல? காமெடி தான், அது கிண்டல் தான். அது உன் செயல் கிண்டலுக்குரியது. யானையில கொடி எடுக்க எங்கனையாவது இருக்கா ஹதீஸ்ல? அந்த யானை இந்த ஊர்ல யானையெல்லாம் வருதா? யானையில கொடி எடுக்கிறோம் கிடையாது. நல்லதா போச்சு. அது பொட்டல் போய் அவன் கேட்டேன், யானையில எடுக்கல புலியில எடுக்கிறோம் கொடிய. அவுலியாக்களுடைய பறக்கத்தினால யானை மெதுவா அமைதியா சத்தம் இல்லாம போகும். புலியில வாடா பார்ப்போம். இந்த கேரளா ஒரு 2 யானை மதம் முடிச்சது தடுக்கால தெரியுமா உங்களுக்கு? ஒரு 2-4 மாசத்துக்கு முந்தி பின்னி எடுத்துக்கலாம் முடியும். நிறைய பேர் முட்டி தள்ளி செத்து சீரழிஞ்சான். அவுலியாவே அவன் பூஜை காண பேச முடியாது. அல்லான்னு சொன்னா அல்லானோட சொல்லியிருக்க மாட்டான். மக்கத்து காவிரிகள் அல்லா சொல்றான், ஒய்தா ரஷ்யகும் மௌஜு கதுரை தாவுல்லாஹ் முஹலிஸனா லஹுத்தீன் ஃபலம்மா நஜ்ஜாஹும் மினல் பர்ரி ஃபமின்ஹும் முக்தஸித் வமா யஜஹது பிஆயாத்தினா இல்லா குல்லு ஹத்தாரின் கஃபூர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மக்கத்து காவிரிகள் இருக்கிறார்களே, அவர்கள் கடலினுடைய மலைகளை போன்ற கடல் அலைகள் வரும்பொழுதெல்லாம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று கூறுவார்களாம். மக்கத்து காவிரி அவன் கடலை விட்டுட்டு கரைக்கு வந்த பிறகு அல்லாஹ் மறந்து விட்டு அவனுக்கு இணை வைக்கிறார்கள், துரோகிகள் அப்படிங்கிறான். இவன் அந்த மாதிரி நேரத்தில் கூட, எந்த மாதிரி நேரத்தில் கடல்ல மாட்டினா கூட முஹித்தீனே அப்படிங்கிறான். படுவாய்ப்பே இந்த மாதிரி கஷ்டம் வந்தா கூட மழுங்குன்னு சொல்லுவான் போல் இருக்கு. யோசிச்சு பாரு. அல்லாஹ்னா என்ன? அல்லாஹ்வுடைய பவர் சுருக்கமாக விளங்குறதா இருந்தா, நபிமார்களை நம்பவில்லை என்று சொன்னால் முஸ்லிம் இல்லை, அவுலியாக்களை நம்பவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. வச்சுக்க. நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, இப்ராஹிம் நபி யார், ஈசா நபி யார், மூசா நபி யார், ரசூலுல்லாஹ் யார் தெரியாதுங்கிறிய அப்படி சொன்னா காஃபிர், ஈமானே இல்லைன்னு அர்த்தம். ஈசான்னு ஒரு நபி வந்தார் நம்பணும், இப்ராஹிம் ஒரு நபி வந்தார் நம்பணும், ரசூலுல்லாஹ் நபி வந்தார் நம்பணும். முஹீத் அபு கஜலான் யாரு தெரியாது, நான் காஃபிரா? முஸ்லிம் இல்லையா? மலுக்கு தெரியாது, மலுங்கு மலுங்கு தெரியல என்ன? என்ன பத்தி மலுங்குக்கு தெரியுமா? மலுங்கு அப்புறமா என்ன தெரியாது எனக்கும். என்ன பத்தி மலுங்குக்கும் தெரியாது, மலுங்க பத்தி எனக்கும் தெரியாது. என்ன பத்தி ரசூலுல்லாஹ் தெரியாது, ரசூலுல்லாஹ் பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அதான் அடிப்படை. நபிமார்கள் என்பவர்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களை நம்பாவிட்டால் காபீர். அவுலியாக்கள் என்பவர்கள் நம்முடைய மனிதர்களால் சொல்லப்பட்டவர்கள், அனுமானிக்கப்பட்டவர்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நீண்ட நேரம் பேசணும் நான் நினைச்சேன், ஒரு அளவு தான் மைக்கு ஒத்துழைக்குது நமக்கு. யோசிச்சு பாருங்க, அடிப்படை விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி நம்ம எல்லா முஸ்லிம்களும் நம்புறீங்களா? அது காலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இந்த 2 வசனத்தை தெரியாத முஸ்லிம்கள் அஜத்மார்கள் யாருமே இருக்க மாட்டீங்க. சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். இந்த நபி இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. ஒண்ணு, அல்லாஹ்வை நீங்கள் நேசித்தால், எல்லா தாய்மார்களும் யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வை நீங்கள் நேசித்தால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் 3 விஷயம் இருக்கு. நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அதான் எல்லாரும் நேசிப்போமே, அது பெருசு இல்ல. அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், இதை விரும்பாத யாராவது இருப்பீங்களாங்க? தான் பாவம் மன்னிக்கப்படணும்னு எல்லாருமே நினைப்போம். குழந்தையிலிருந்து சாவப்படுற கிழமை வரையில என் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லாத முஸ்லிம்களே இருக்க முடியாது. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதராகிய என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை சொல்லிவிடு. இந்த உத்தரவாதம், இந்த கேரண்டி உலகத்துல வேறு எவருக்கும் கிடையாதுயா. அதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு? காட்டிடுவோம். அல்லாஹ்வுடைய நேசம் உனக்கு வேணும், உன் பாவம் மன்னிக்கப்படணும், ரசூலாக பின்பற்றணும். இதை வேற முஹீத்திற்கு அல்லாஹ் சொல்லியிருக்கானா? மருவிக்கு சொல்லியிருக்கானா? வேற எந்த அபூபக்கர் சித்திக்கு சொல்லல, உமருக்கு சொல்லல, மற்ற நபிமார்களுக்கு கூட இதை சொல்லல. சொல்லிருந்தா அவங்க சமுதாயத்தோட முடிஞ்சு வச்சு. அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு வேண்டுமானால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய தூதர் வழிதான் நடக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் வழி எங்கனாச்சும் இருக்கா? நீங்க பண்ற கூத்து இருக்கா? வெடி வைக்கிறது, வைக்கிறது, மோல் போறது, பாத்தியா ஓடுறது, இந்த கூத்து பண்றது எங்கனையாச்சும் சவாலா விடுறோமே. எங்க மேல உள்ள கோபத்தில் தயவு செய்து நீங்கள் வீணா போகாதீங்க.
எங்க கூட சேர்ந்துகிட்டா நீங்க திருந்தன தேவையில்லை. தீயந்திச்ச தவிர சேரவே வேண்டாம். நீங்கள் லீகலா இருந்துகிட்டு அல்லாஹ் சொல்ல கேளு. நீங்க உங்க வீட்டுல உங்க ஜமாத்துல இருந்துகிட்டு ரசூலுல்லாஹ் சொல்ல கேளுங்க. சில தாய்மார்கள் நினைக்கலாம், எதுக்கு நம்ம சொந்தக்காரன் வந்து கேட்காரு, தரகா காசாக்காரு பல ரூபாக்காரு வேற என்ன செய்ய? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாட்டா அப்படி செய்வீங்க. சாராய கடை வைக்கிறது காசாடா கொடுப்பீங்களா? பண்டிகை வைக்கிறது காசாடா கொடுப்பீங்களா? பண்டி ஸ்டால் ஒண்ணு போட போறோம், உன் காசு தான் கொடுப்பீங்களா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? அது குற்றம் பாவம் நினைக்கிறீங்க. மறுமையை அல்லாஹ் கேட்பான்னு நினைக்கிறீங்க. அது போன்றுதான் இந்த இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை கொண்டு வருவது பன்றிக்கறியை விட கேடுகட்டது, சாராயம் குடிப்பதை விட கேடுகட்டது. ஏன்? வழிகேடு என்று பெருமானார் சொல்கிறார். அத்தனையும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது போன்ற வழிகேட்டை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்வது மட்டுமல்ல, பிறர் அதை செய்யும் பொழுது முடிந்தால் தடுங்கள், முடியாவிட்டால் நீங்கள் ஒதுங்கணும். காசை கொடுத்தீங்கன்னா நீங்க ஆதரிக்கிறீங்க ஆயிரும், பணத்தை கொடுத்தீங்கன்னா என்கரேஜ் பண்றீங்க ஆயிரும். நீங்கள் திருடுவது மட்டும் முக்கியமல்ல, பிறர் கெட்டடையும் பொழுது குறைந்தபட்சம் சொல்ல வேண்டும். இல்லை என்றால் வாய் மூடி நாம் ஒதுக்கிக் கொண்டால் தான் நாம் அல்லாஹ்வுடைய அருளை மறுமையில் வெற்றியை பெற முடியும். இல்லை என்றால் அந்த அழிவோடு சேர்ந்து நாம் அழிந்து விடுவோம். அதுபோன்ற பாவத்தை விட்டு அந்த அழிவை விட்டு நம் அனைவரையும் அல்லாஹ் காத்தருள்வானா என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1.